நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ காத்திருக்கணும். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா என்ன வரும்? 4:31. இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா என்ன கிடைக்கும்? தேவ வசனத்தை தைரியமா நீ பிரசங்கம் பண்ணுவ. யாருக்கு நீ பயப்பட மாட்ட. இப்ப நம்ம சொல்றோமா பேருங்க சொல்லி, ஏன்னா எங்க குடும்பம் பாதி பாரம்பரியத்தில் தான் மாட்டினுக்குது இல்லையா? ஆனாலும் நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். யாரோ மத்த ரெவரண்ட் என் புள்ளை பார்த்து கூட கேட்பாங்க, ஏன்பா உங்க சித்தப்பா வாய் மூடி சொல்லுப்பா, எப்ப பார்த்தாலும் இது அதுன்னு எதனா ஒன்று சொல்றாரப்பா. ஆனா எனக்கு என் புள்ள பற்றி எனக்கு அன்பு இருக்கு, கரிசனை இருக்கு. அதை காட்டிலும் ஏசப்பா மேல நேசம், அன்பு, பாசம், பயம் இருக்கு. சத்தியத்தை சத்தியமா நான் சொல்லணும். எப்போது ஒருவன் ஒருத்தி ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறானோ அவன் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பான். நீ ஆவியினாலே நிரப்பப்பட்டால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டால் உனக்குள்ளே தேவன் கொடுக்கிற மன தைரியம் உண்டாகும். எந்த வியாதி, எந்த பிசாசு, எந்த சாத்தானுடைய கிரியைகளை பார்த்து நீ என்ன செய்ய மாட்ட? பயப்பட மாட்ட, பயப்படவே மாட்ட. ஏன்னா உலகத்தில் இருப்பவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வர நமக்குள் பலன், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேலே கிருபை பெருகி கொண்டே இருக்கும். தேவ பலன் பெருகுது. அப்ப தேவ பலன், பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிற பலனை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு தைரியம், அதன் பிறகு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது நமக்குள்ள என்ன வரும்? ஒரே இருதயம். நம்ம எல்லாம் வரோமா? நமக்குள்ள என்ன மாதிரி வரும்? ஒரே, எல்லாருக்கும் நம்ம 100 பேருக்கு மேல சேர்ந்து இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரே இருதயம், ஒரே மனம் காணப்படும். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல நம்ம நிரப்பப்பட நமக்குள்ள ஒரு மனம் வந்துரும். அதன் பிறகு 33வது வசனம், அபிஷேகம் நமக்குள்ள நிரப்பப்பட்டா, நமக்குள்ள ஊற்றப்பட்டா நம்ம என்ன செய்வோம்? பலமாய் சாட்சி கொடுக்க முடியும். ஆமென். இந்த அபிஷேகம் நமக்குள்ள நிரம்பிட்டா, நமக்குள்ள நிரப்பப்படும் போது, ஆவியானவர் நமக்குள்ள அப்படி நிரம்பி வழியும் போது நம்ம எல்லாம் சாட்சி கொடுக்க முடியும். இயேசு ரட்சகர், இயேசு தான் வழி, சாட்சி சொல்ல முடியும். என்ன, நான் ஒரு காலத்துல 18 வயசு வரைக்கும் பாரம்பரியமான சபையில மேலோட்டமான பெயர் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு பிரயோஜனம் இல்ல, உலகத்தானா இருந்தேன். மற்றவர்கள் என்ன செய்யறாங்களோ அதை தவறு, மற்றவர்கள் மனம் போன போக்கில புறப்பட்டு போனாங்களா அதே மாதிரி தான் வாழ்ந்தேன். சண்டே ஆராதனைக்கு வந்தேன், மண்டே டு சாட்டர்டே உலக பிரகாரமா வாழ்ந்தேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் வந்தது, ரட்சிப்பு வந்தது. மூழ்கி 91ஆம் வருஷம் ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தர் என் வாழ்க்கை மாற்றினார். ஒன்றன் பின் ஒன்றா வரத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார், இந்த ஊழியக்காரர் என்ற அழைப்பை கொடுத்தார், உறுதிப்படுத்தினார், பயன்படுத்துகிறார். அல்லேலூயா.